பட்டு புட்டுன்னு குடிச்சோமா எந்திரிச்சு போனோமான்னு இடத்த காலி பண்ணது போலான்னு வரேன். இங்கேயே டேரா போட்டுரும் போல இருக்க எவ்வளவோ. இன்னும் கொஞ்சம் ஊத்தி தரேன் குடிக்கியா தருமதி? ஐயோ வேண்டாக்கா, எனக்கு போதும். நல்லா திருப்தியா குடிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. ஆமா, காலையில வெயினியும் குடிச்சாச்சு, அந்தி வெயினியும் குடிச்சாச்சு, பாட்டிலையும் அடைச்சாச்சு. இனிமே கிளம்ப வேண்டியதுதான். அங்க இவ தேடிக்கிட்டு இருப்பா ரமணி. ஆமா, மைனி அப்பயே பூனை போட்டாவ. நானும் இங்கே சாப்பிட்டுக்கிட்டே மதியம் சாப்பிட்டு லேட்டாக தான் வருவேன், வெயில் தாந்ததுன்னு சொன்னேன். அதுக்கே கோவப்பட்டாவ. இன்னும் வரலையான்னு தேடிக்கிட்டு இருப்பாவ. சரி வரட்டுமாக்கா நாங்க? ஆமா அதுவும் சரிதான். சரி அப்போ போயிட்டு வாங்க. வரும்போது சின்ன பிள்ளைகள் கூட்டு வந்துச்சுல்ல, அதே போல பைக்கில் முன்னாடிவே அவ்வளோ வழிகாட்டுவாளுவே. அப்படியே போங்க, நான் அப்புறம் பின்னாடி வந்துடுறேன். கொஞ்சம் ஓலையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும். அதனால நான் வர கொஞ்சம் நேராகவும் பார்த்துக்கிடுங்க. நீ வந்தானே லட்சுமி உடனே கார்லேயே கொண்டு வீட்டு முன்னாடி விட்டுருவோம்ல. வா, ஓலையை வேணா மேலே காருக்கு மேலே தூக்கி போட்டுக்கிடலாம். பரவாயில்லக்கா இருக்கட்டும். நான் தலையில ஒன்று இடுப்புல ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டு பாட்டுக்கு நடப்பேன். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பழகி போச்சு இதெல்லாம். அட வாங்கக்கா, எவ்வளவு தூரம் தருமா வழி? நாங்கள் வந்தப்புறம் தான் தெரியுது இவ்வளோ தூரம் வரணுமாக்கொன்னு. இப்படிதான் நீங்கள் அசால்ட்டாக நடக்கல தெரியல. வாங்க காரில் வாங்க. ஓலையை வேணா எத்தனை கட்டினாலும் பைலோட்ட சொல்லுங்க, மேலே ஏற்றி போடுவானுவேன். காரில் போயிடலாம். சரி பாப்போம் பாப்போம். சரி வாங்க முத. எங்க அக்காளுக்கும் ஒரு பாட்டில் கொடுத்துருங்க. என்ன பைனி வேணா குடல் பாட்டில் ஊத்தி தரட்டுமா? ஐயா போதும், உங்க அக்காளுக்கு தான் எடுத்துக்கிட்டு போறோம். அண்ணனும் பையனா விருப்பப்படுவாவ. அதனாலதான் அக்கா தந்தாவ லட்சுமி அக்கா கூட 2 பாட்டில் ஊத்தி தந்தாவ. அக்காக்குன்னு மூஞ்சில எப்படி சிரிப்பு அள்ளுது பாருங்க. லட்சுமி அப்படி எங்க அக்காளுக்கு 2 கருப்பட்டியும் கொடுத்து விடு. ஆமா, உங்க அக்கா அங்க கருப்பட்டி இல்லாம தானே நடக்கு. வியாபாரத்துக்கே ஏகப்பட்டி கருப்பட்டி அங்க வர்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இவரு கொடுக்க கருப்பட்டி இல்லாத அவங்க அக்கா கருப்பட்டி கட்டி போட்டு குடிக்க போறா. அவளுக்கு கருப்பட்டி நல்லா பிடிக்கும். கஞ்சி குட்டு கூட வச்சு தும்பா தருமா? ஆமா ஆமா, உங்க அக்கா இப்ப கஞ்சி எல்லாம் குடிக்குமாக்கும். கஞ்சி குடிச்சாயே கௌரவம் பேராது. என்னடா புருஷனும் மண்டாட்டியும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கியே, எங்களுக்கு கேட்கப்படாதுன்னு. அட நீங்க வேற பெரியம்மா, அது வேற ஒண்ணும் இல்ல. அவி அக்காளுக்கு 4 கருப்பட்டி கொண்டு போய் கொடுக்கணுமா? அதான் அவி அக்கா கடையில இல்லாத கருப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா. அது சரி, என்னதான் இருந்தாலும் தம்பி அக்காளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு பாப்போம்ல. நானே இப்ப என்ன கொடுக்காண்டேன்னா சொல்லியிருக்கேன், கொடுக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா அவருக்கு என்னமோ நான் கொடுக்காம விட்டுருவானோன்னு ஒரு எண்ணம். சரி வாங்க, பிள்ளைகளை போன பண்ணி கூப்பிடியே, அப்படியே கையோட கூப்பிட்டு போயிருவாள்வல்ல. இந்த கூப்பிடியே இருங்க, போன பண்ணி கூப்பிடியே. அங்கதான் நான் போனுக்கு எல்லாம் வச்சுட்டு வந்தேன். எப்படியும் போன் எடுக்க போனோம், அங்க போயிட்டே போவோம். சரி அப்ப வாங்க. எங்க நான் கூட போறேன், நீங்க வாங்க சீக்கிரம். அப்புறம் சரி லட்சுமி, எனக்கு இன்னும் 4-5 படம் ஏற வேண்டி இருக்கு. நான் ஏறிட்டு நான் அப்புறமா வந்துடுறேன். நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பு வீட்டுக்கு, நான் பாத்துக்கிட்டேன். சரிங்க வாங்க போவோம். சரி, அப்பாக்கு இன்னும் 10 கணம் படம் ஏற வேண்டி கிடக்கு. சரி, இதை தந்துட்டு போலாமன்னு தான் வந்தேன். சரி சாப்பிடுங்க, நான் வாரேன். சரிப்பா. இனிமே நீங்களே இப்ப கிளம்புவீல்ல, கிளம்பும்போது பார்த்து பூமாரியும் கூட்டு போயிருங்க. என்ன சரிம்மா, நான் வாரேன். சதீஷு, மேக்கப் அணையில பயணி இறக்கி வச்சிருக்கேன். நீ அதில் இருக்க டின்ல ஊத்தி வச்சிருப்பேன், அதை தூக்கி உடனே உள்ள ஊத்தி வச்சிரு. சரிப்பா. உங்க அப்பா அப்பாதான் எனக்கு இது பிடிக்கும்னு கரெக்டா எடுத்துட்டு வந்து தந்திருக்காரு. இத காலையிலே கொண்டு வந்திருந்தாலும் இதை பயணிக்கல போட்டு ஐல்வலுக்கு கொடுத்துருக்கலாம். இப்ப கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா கூட ஐல அந்தி பயணி குடிச்சாவள அப்ப போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். அவியல்வலுக்கு இதோட டேஸ்ட் எல்லாம் பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையே. ஆமா பத்தி அது ஒண்ணு இருக்குல்ல. 2 பேரும் கொஞ்சம் இதை பிடிச்சிட்டு நில்லுங்க, இந்த வாரம். சரண் கிளம்ப, நம்ம வீட்டுக்கு அம்மா தேடிட்டு இருக்கா. அங்க அந்த ஆளு ஏதோ கொண்டு வந்தார்ல, அதை வாங்குறதுக்கு தான் போறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃப்ரூட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது எங்கேயாவது கீழே கடந்து பறிக்கிட்டு வந்திருப்பாங்க. என்னவா இருக்குமோ, நமக்கு எதுக்கு. எனக்கு காலையில வரும்போது இங்கே இடம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபோனில் வேற சார்ஜ் கம்மியாயிருச்சு. ஃபோனை நோண்டி நோண்டி அதனால எனக்குலாம் ரொம்ப போரா இருக்கு. நல்லா தானடி இருந்துச்சு, நல்லா ஜாலியா வந்ததும் ஊஞ்சல் ஆடணும், பயணி குடிச்சோம். அதுக்கப்புறமா எல்லா அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணோமே. அப்புறம் நல்லா பட்டையில சாப்பாடு போட்டு தந்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே போரா இருக்குடி. அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேலே சாப்பிட்டு என்ன பண்ண சொல்லு. அப்புறம்லாம் நல்லா வெக்கையாயிருச்சு. கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டிட்டு ஆளாளுக்கு நல்லா படுத்துக்கிட்டோம். நல்லா காத்து வந்துச்சு, எங்க வெக்கையே தெரியல எனக்கெல்லாம். எனக்கு கொஞ்சம் வெக்கையா ஃபீல் ஆச்சுப்பா. எனக்கெல்லாம் ஜாலியா தான் இருந்து, டைம் டக்குன்னு போன மாதிரி தான் இருந்து. இருந்தாலும் வீட்ல இருந்த ஃபீல் இருக்காது, அது சரிதான். ஆனா இந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. இங்க ஏதோ ரெட் கலர்ல ஒரு பழம் வச்சிருக்காங்கடி, ஆப்பிளா? இது காஷ்மீரா, ஆப்பிள் காய்க்கிறதுக்கு. என்ன கன்றாவியோ. வாயாடி அம்மா. அட பெருச்சாளி, நீ எதுக்கு குறுக்க மறுக்க ஓடிட்டு கிடக்க? உன்னைய நான் என்ன பண்ணேன்? சும்மா இல்லாம உன்னை பார்த்தாலே பயப்படுறா. சரி அதை விடு. ஆமா என்னது இது? அட இது கொல்லாம்பழம். சரி இது எங்க உள்ளது? ஆமா, இந்த கொல்லாம்பழத்தை கூட பயணியில வெட்டி போட்டு குடிக்கலாம் தெரியுமா, சூப்பரா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி சித்தப்பா கொண்டு வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு பயணியில போட்டு தந்திருப்போம், சூப்பரா இருந்திருக்கும். கொண்டா பாப்போம். கேஷ்யூ ஃப்ரூட்ஸா? ஆமா அப்படியே சொல்லலாம். நீங்க இங்கிலீஷ்ல சொல்ற, நான் தமிழ்ல சொல்றேன். ஆனா நான் yellow கலர்ல தான பத்திரிக்கை, இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. yellow கலர்லயே இருக்கு, ஆரஞ்சு கலர்லயே இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பச்சை கலர் வரும், அப்புறம் ரெட் கலர்ல மாறும், அதுக்கு அப்புறமா yellow
லேசா மாறிட்டே வருது பாரு. இன்னும் கொஞ்சம் ஆனா பழுக்கணும். அதான் இப்பதான் மாறுது. ஆனா எல்லோவா இருக்கிறது தான் பழம். இது கொஞ்சம் காய் தான். காத்து கொஞ்சம் ஹெவியா அடிச்சதெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு பொத்து பொத்துன்னு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் நம்ம பறக்கணும்னா பழமா பறக்கிட்டு வரலாம். அப்படியா? அப்ப நம்ம இப்ப போலாமா? இதுவும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா நம்ம போனா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பழம் எவ்வளவு வேணா எடுத்துக்கிடலாம் எந்த தோட்டத்துக்கு போனாலும். ஆனா அதுல இருக்க முந்திரி கொட்டையை மட்டும் திருக்கி அங்கேயே போட்டுட்டு வரணும். அதை மட்டும் எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன் அப்படி? பின்னென்ன, இந்த பழத்துக்கா காசு? அதுல இருக்க முந்திரி கொட்டைக்கு தான் காசு. கடையில முந்திரி கொட்டை என்ன விலை விக்குது? ஆமா, ரேட் அதிகம் தான். அதனால யாரும் தர மாட்டாங்க தான். இந்த பழம் இருக்க தோட்டம் அப்பவே தெரிஞ்சிருந்தா நம்ம அப்பவே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு படுத்திருந்த நேரத்துக்கு அங்க போயிருக்கலாமே. ஆமா, ஏன்டி வாயாடி சொல்லல? ஐயோ, எங்களுக்கே ஞாபகம் இல்ல. எங்க தோட்டத்திலயுமே அப்பயே காய்ச்சி கிடந்து இப்ப பழுத்திருக்கும். அங்க போனாலும் எல்லாம் விழுந்துதான் கிடக்கும். ஆமா, இப்ப மாம்பழ சீசன், கொல்லாம்பழ சீசன், அப்புறம் பலாப்பழம் சீசன். இது எல்லாம் இந்த லீவு டைம்ல தான் காய்க்கும். ஓ, அப்படி எல்லாம் வேற இருக்கா? ஆமா, அந்தந்த சீசனுக்கு தானே எல்லாம் கிடைக்கும். அதுவும் சரிதான். அப்ப இப்ப போனா போய் பறிக்க முடியாதா? சித்தி டைம் ஆயிடுச்சு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இனிமே போனா டைம் ஆயிருமே. ஆமா, இன்னொரு நாள் வாங்க, நிறைய பறிச்சு வைக்கிறோம். ஆஹா, நானே மரத்துல இருந்து பறிக்கணும். அப்படி பறிச்சாதான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் பழுத்தானா தொட்டாலே பொட்டுன்னு விழுந்துரும் தெரியுமா? பறிக்கணும்னே அவசியம் இல்ல, காத்துலயே பொத்து பொத்துன்னு விழுந்து கிடக்கும் அவ்வளவும். ஏன் பிள்ளைலாம் என்ன பண்றீங்க? ஏன் கிளம்பலாமா? ஆமா, எல்லாம் சஞ்சய் போகுமா? எம்மா, அங்க பாரு முந்திரி. அங்க முந்திரி காட்டுக்குள்ள நிறைய முந்திரி கிடக்குதான். கொஞ்ச நேரம் இருமா, நாங்க போய் பறிச்சுட்டு வந்துடுறோம். பாருமா, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாரு. அட, இது யாரு கொண்டு வந்தா? அப்பதான் தெரியுமா, இப்ப தந்துட்டு போனாவே. பைனில போட்டு குடிக்க அவனே எடுத்துட்டு வந்தேன்னு. அப்படியா? ஆளுக்கு ரெண்டா குடு, தின்னு பார்க்கட்டும். இந்தாங்க ஆண்டி, எடுத்துக்கங்க. ஏய் சஞ்சனா, உங்களுக்கு எல்லாம் கேஷ்யூ ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஓடியாங்க. சரணியா வா, உனக்கு தாரேன். ஏய் போமா சஞ்சனா. டா, என் பியாத்தியல வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்கும் கொடு. டா சரணியா, எடுத்துக்க. இனிக்குமா புளிக்குமா? ஏன் இது வரைக்கும் நீ இத சாப்பிட்டதே இல்லையா? உங்க பள்ளியோடத்து வாசல்ல எல்லாம் இந்த பாட்டியை வச்சு விக்காத இத. ஏதோ அமெரிக்காவுல பிறந்து வளர்ந்த மாதிரி கேக்குற? ஏல, அவள வெளியே வர முடியல, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. தெரியாதத சொல்லி கொடுல. அப்படியா? வா, உனக்கு இத எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தாரேன். அருமதி, துணியில கரை பட்டுச்சுன்னா போவாது. கொஞ்சம் பார்த்து கவனமா சாப்பிடு. ஐயா, அது வேறயா? அம்மா, நீங்களும் தான் கரைபடாம சாப்பிடுங்க. பஸ்ல பட்டுச்சுன்னா போவாது அம்மா. அந்த முந்திரி கொட்டையை மட்டும் திருக்கி இதிலே போட்டுருங்க சொல்லவுல. நாங்க அப்புறம் கிழங்கனைக்கு சுட்டு தின்னோம்ல, அது மாதிரி தணல்ல போட்டு கொல்லாங்கொட்டையும் சுட்டு தும்போம். இப்படி தனியானாலும் தணல்ல போட்டு தீய போட்டு சுட்டாலும் சும்மா தும்போம், டேஸ்டா இருக்கும். அதனால கொட்டையை தந்துட்டு போயிருங்க. ஒரு போன் வருது, நம்மள போன் அடிச்சிட்டே டக்கா என்னன்னு கேட்டு வரேன். அம்மா, கொஞ்சம் வாயாங்க. பேசிட்டு வாங்க, நான் இந்த பைய குடியா என்னன்னு பாத்துட்டு வரேன். அம்மா, முந்திரி பழம் பறிக்க போயிட்டாரும், கொஞ்சம் இருக்கியாமா? அங்க போறதுக்குலாம் நேரம் இல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம். இப்ப வாங்க, வீட்டுக்கு போவோம். நேரம் ஆகுது, இருட்டதுக்குள்ள வீடு போய் சேராண்டாமா? போன் அடிச்சிட்டே அடக்காவ தெரியுமா இல்லையா? ஆமா சஞ்சய், இன்னொரு நாள் வா, நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, அதுவும் சரிதாம்ல சஞ்சய். சரி, அப்போ இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரி வாங்க, அப்ப போவோம். எங்க வீட்டுக்காரர் தான் நேரத்துக்கு வீட்டுக்கு கூட்டு போ, வேற இருட்டி போவோம். வீட்டுக்கு கூட்டு போய் காப்பியை கொடுத்து அனுப்புன்னு சொல்லியாவ. ஐயா, பையன் எல்லாம் குடிச்சாச்சு, என் வயிறு முட்டை. இதுக்கு மேல காப்பி கீப்பி எல்லாம் வேண்டாம். நேரம் நாங்க வீட்டுக்கு தான் போனோம். ஆமாக்கா, வீட்டுக்கு போனா இன்னும் நேரம் ஆயிரும். இன்னொரு நாள் வாரோம். அப்படியா? எங்க வீட்டுக்காரர் காப்பி கொடுத்து அனுப்புல போன் அடிச்சுட்டு அடக்காரு. மச்சான தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம்னு சொல்லுங்க. ஆமாம்மா, நாங்க வீட்டுக்கு போறோம். நேராவது பத்தியா காலையிலே வந்தோம். அதுவும் சரிதான். ஏமா சோனி, வீலுள்ள கொட்டு முன்னாடி போயிட்டு அம்மா பின்னாடி வார ஓலையை எடுத்துக்கிட்டு. ஏக்கா, ஓலையை வண்டியில போட்டு கொண்டு போலாம். இல்ல சாருமதி, இருக்கட்டும், பரவாயில்ல, நான் நடந்து வாரேன். சொன்னா கேட்க முடிய. இந்த பூ மாதிரி பிள்ளைய மட்டும் அவளை வேணா வண்டியில கூட்டு போங்க. எல்லாம் சதீஷ், நீ எப்ப வாரா? நான் இங்க தான் பெரியம்மா தூங்க போறேன். அப்படியா? ஆமா, நீங்க பூ மாதிரியே மட்டும் கூட்டு போக சொல்லுங்க. அத வீல்ல வண்டியில கூட்டு போயிருவாவ. நான் சோனி கூட பைக்லயே வாரேன். ஏன் எங்க கார்ல எல்லாம் வர முடியும் நீ? இப்ப போவ? இல்ல வேண்டாம், நான் ஜோனி கூட பைக்ல வந்துடுறேன். சந்தியால வேணா கூட்டு போங்க. இப்ப வேண்டாம், நான் பைக்ல வந்துடுறேன். இப்ப உனக்கு ஒன்னைய வச்சு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாது, சைக்கிளும் ஓட்டிக்கிடமுண்டா, நீ டபுள்ஸ் அடிச்சுக்கிடமுண்டாவ. அதான் சொல்றேன், நீ பைக்ல போயிரு. நானும் சோனிய பைக்ல வந்துடுறோம், நீ கார்ல போயிருவ. சேச்சி, ஒன்னும் மனம் பயப்படாத. இல்ல வேண்டாம். ஏமா புமாரி, போ, கார்ல போனா நல்லா இறக்கி விடுவாவ. ஆமாமா, வா, எங்க கூட வா, நாங்க அங்கே இறக்கி விடுறோம். புமாரி, போ, பயப்படாம தைரியமா போ, அண்ணன் சொல்றோம்ல. சரி. வா வா சேச்சி, வா. உங்களுக்கு முன்னாடி நாங்க தான் பைக்ல போயிட்டு இருப்போம், நீ பின்னாடி கார்ல வந்துருனே. வா, கிளம்பு. முந்திரி பழம் வேணா அப்புறம் வாங்க, ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். சரி சரி, ரைட் கிளம்புங்க, டைம் ஆச்சு. சரிக்கா, நாங்க வாரோம். ஆமாம்மா, வாரோம், நேரம் ஆயிடுச்சுல்ல. சரிம்மா, போயிட்டாங்க. பார்த்து போயிட்டாங்க சாருமதி.
பிள்ளைகள சொல்லிட்டு வாங்க. போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா. கேளு கேளு, இந்த லட்ச பொம்பளை எங்க இருக்குன்னு கேளு. இன்னைக்கு இந்த லட்சம் ஒரு நேரமா ஆளை பார்க்க முடியல. இரு ரிங்கு போகுது, எடுக்கட்டும். ஹலோ, எக்கா நான் தான் உமா. தெரியுதுலா, சொல்லு. ஆமா, எங்க இருக்கீங்க? ஆளே காணோம். வீட்டு வாசல்ல, உங்க வீட்டு வாசல்ல தான் நாங்க குத்தச்சிக்கிட்டு இருக்கோம், நானும் பெரிய பொண்ணும். நீ யாரும் போவாம. நான் இங்க பணங்காட்டுக்குள்ளலாம் நிக்கேன். இப்பதான் வந்த இல்லலாம் அனுப்பி விட்டுட்டு இனிமேதான் நான் ஓலையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பணும்னு இருக்கேன். இன்னொரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகணும் வாரதுக்கு. முடிஞ்சேன்னா வெளி லைட்டை மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுருங்களா. யார் வந்தா யார் அனுப்பி விட்டிய? அதான் அன்னைக்கு சொன்னோம்லலா, சாருமதி வாரணிச்சுன்னு. அதான் வீட்டுல இருந்து பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தது. அப்புறம் நிறைய எங்க வீட்டுக்காரு அக்கா பிள்ளைகளும் வந்திருந்தது. எல்லாரும் வந்தையிலெல்லாம் வச்சு பயணிகினியெல்லாம் கொடுத்து அனுப்பி இப்பதான் காலையில வந்தாவே இப்ப சாயங்காலம் தான் போறாவ. அந்தி பயணி இறக்கி கொடுத்துருக்கு, குடிச்சிட்டு போறாவ. அவங்க தோட்டக்காட்டிலே கடந்துட்டேன். நீங்களும் உங்களுக்கு நேரம் போல நாங்க வந்திருக்க வேண்டியது தானே. நீங்களும் எங்களோட ஒரு வார்த்தை கூப்பிடலல்ல. உங்க சொந்த கரையில தான் கூட்டிட்டு போய் பயணி இனியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ஒரு வாய் பயணி தரல இன்னும். நீங்க எல்லாம் உங்களோட என்ன வராதிங்கனால சொல்லி வச்சிருக்கு. வாங்க, எப்பனாலும் வாங்க, வந்து குடிங்க. குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்கு. அது சரி, நாளைக்கு வாரம் இருங்க. வந்துட்டவளான்னு கேளு. வரதுக்கு என்ன அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுமா ஆளுக்கு? இனிமேதான் ஆளு கிளம்ப போகுதான். இயல்பா என்ன கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுமா? ஆளு பொறுமையாக தான் வருமா. ஓ அப்படியா, தெரிஞ்சிருந்தா நம்மளும் போயிருக்கலாமே. எல்லாம் இதை ஒரு பிரச்சனையாக்கிக்கிட்டு இருக்காம வீட்டுல போய் வேலையை பாருங்க. எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிடலாம். நான் எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் தான் வாரேன். நான் வைக்கேன் போட ஓலைகளையெல்லாம் இனிமே பறக்கி அள்ளிக்கிட்டு வந்தாதான் இருட்டதுக்குள்ள நான் வீடு வந்து சேர முடியும். போன வைங்கலாம் லைட்டை போட்டுருங்க. நீ ஆகுமா இருட்டியதுக்குள்ள அச்சிருச்சுலாம் லட்சி போனேன். என்னவா இருந்தாலும் லட்சி இப்படியெல்லாம் பண்ண விடாதுமா. ஒரு வாரத்தை நம்மளையும் கூப்பிட்டுருந்தா நம்ம என்ன வராண்டாலாம் சொல்லியிருப்போம். நம்மள வரப்படாதுன்னு இந்த பொம்பளை இருந்திருக்கு பாரு. நம்ம பயணி வாங்கி குடிச்சு விடுவோன்னு. அப்படியெல்லாம் லட்சுமி அக்கா நினைக்க முடியாவ. சொல்ல மறந்துருப்பாவ, இல்லைன்னா இன்னொரு நாள் கூப்பிட்டுக்கிடலான்னு இருந்திருப்பாவ. நானும் வேற எங்கள் மாமியார்லாம் வந்திருக்காவன்னு நானும் இங்கே எங்கள் மைனி வீட்டு பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சுட்டு நடந்தேன் பத்தியா. அதனால தான் அவைய கூப்பிட்டுருக்க முடியாவ. இல்லாட்டி தான் கூப்பிட்டுருப்பாவ. எனக்காவது ஒரு போன் அடிச்சு கூப்பிட்டுருக்கலாம்ல. நீங்க என் கூட தான் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச தோட்டத்துக்கு. இருந்தாலும் கூப்பிட்டுருக்கணும். நீங்க கூப்பிடல, கோவமா இருக்கேனா லட்சுமி அக்கா மேல. ஆமாம், நீ கோவப்பட்டதான் வீலுக்கு சோறு தண்ணி கிடைக்காது பாரு. சும்மா இருலா. ஏன்னா இங்க என்ன 2 குத்தச்சிக்கிட்டு இருக்கீங்க? வேண்டுதல். ஆமா, எங்க வீட்டாரியே நாலுமுடி கடைக்கு போய் மிளகா வாங்கிட்டு வரேன். உளுந்து ஊற போட்டிருந்தேன் அரிசி இட்லிக்கு. உளுந்த கூட கொஞ்சம் போட்டுட்டேன். அதான் அதை கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து வச்சிருந்தேன். வடை போடலான்னு பார்த்தேன், பச்சை மிளகா இல்லை வீட்டில். அதான் லட்சுமி கடை வாங்கலான்னு வந்தேன். அவங்க வீடு பூட்டி கிடந்து அந்த சரி நேரம் கிடைக்க போயிருவோன்னு வேற கடையில போய் வாங்கிட்டு வரேன். ஆமா, லட்சி சொல்லாம கொள்ளாம அவிய விருந்தாளுவ கூட தோட்டத்துக்கு போய் இருக்கு. ஒரு வார்த்தை நாங்களும் வந்திருப்போம்ல, கூப்பிட்டான்னா அது ஏக்கான பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே அவிய அக்கா இருந்திருக்காவல. அவிய அக்கா இல்ல, அவிய வீட்டுக்காருக்கு ஆமா வீட்டுக்காருக்கு அக்கா பிள்ளைகளு அக்காவும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ சொன்னுச்சு. ஐயா அப்படியா? லட்சுமி அக்கா மைனி பேசிட்டாவளா? இந்த பேக்கு சும்மா சொல்லுது. அவிய அக்காலாம் சொன்ன மாதிரி இல்லை, வீட்டுக்காரட்ட அக்காலாம் சொன்ன மாதிரி இல்லை, பிள்ளைகள் தான் வந்திருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்து. இல்ல பெரிய பொண்ணு, உனக்கு தெரியாது. லட்சு நம்ம கிட்ட மறைச்சு சொல்லும். எங்க இப்ப பேசுனதுன்னு தெரிஞ்சிட்டுனா ஏதோ நம்மள நக்கல் அடிப்பாள்வளோ, சேர்ந்துக்கிட்டவனு கிண்டல் பண்ணுவாவளோன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்ல இருக்கோம். இல்லாட்டினா நம்மள கூப்பிடாம இருந்திருக்குமா அந்த பொம்பளை? கண்ணால காணாம சும்மா எதையும் பேசப்படாத அம்மா. இப்படியே கிளவி கணக்கா பேசிக்கிட்டு திரி. 4 முடி நான் அடிச்சு சொல்றேன். லட்சுமி அக்கா அவிய மைனி கிட்ட பேசிட்டாவ. அதனாலதான் நம்மள ஒதுக்கிட்டு அவிய கண்டுக்காம அவியல்வளை கூட்டுட்டு போயிருக்காவ. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமேல் லட்சம் நம்ம கூட எல்லாம் சேராது பாருங்க. ஏன்னா அப்படியெல்லாம் இருக்காதுல்ல. நேரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாவ சாருமதி வருதுன்னு. ஒருவேளை சாருமதி குடும்பம் எல்லாம் வந்திருக்குமா இருக்கும். அது கூட வேணா பிள்ளைகள் வேணா போயிருக்குமே தவிர்த்து அந்த பொம்பளெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அது ஏற்கனவே தோட்டத்தை அந்த வீடெல்லாம் எழுதி வாங்கிட்டான்னு என்ன நல்லா நினைச்சு தம்பிட்டே இப்ப பேசுறது கிடையாது. வேற எப்படி லட்சுமியை கட்ட பேசாது? பேசினாலும் அந்த லட்சு இப்போதைக்கு நம்மக்கிட்ட பேசலன்னு தான் சொல்லும். நீங்க வேணா நம்புங்க, நான் நம்ப மாட்டேமா. நீ நம்பலன்னா இருந்தாலையும் போ. நான் எனக்கு நிறைய வேலை கிடக்கு. உளுந்து ஆட்டி எடுத்து வச்சுட்டு அரிசியை போட்டு வச்சுட்டு வந்தேன். இனிமேல் 2 வடையை போட்டு எடுத்தோன்னா காப்பி கொடுத்து சாயங்காலம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த என் மோளும் வருவாவே.
அவளை நானும் சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிட்டு அப்ப வீலாம் நின்னவன்னா அப்போ லட்சுமி அக்கா அங்க சோறு கறி ஆக்கினாவளா இல்லை என்ன பண்ணாவன்னு தெரியலையே. நானும் வேற என் மூளுக்கு போன் அடிக்கல, போனவா வருவான்னு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி நீங்கள் வேற இருந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் தான் வாரேன். என்ன நாலு முடி வடை போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க இருங்கன்ட்டு போறியே, எங்களை கூப்பிட வண்டியெல்லாம் சாப்பிட. ஏது நான் ஒரு 4 வடைக்கு போல எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு நான் உன்னைய கூப்பிட்டு போயிட்டு அங்கிருந்து நாளையும் சுட்டு உன் வாயில போட்டதுக்கா பிள்ளைகளுக்கு ஒரு 1-2 சுட்டு கொடுக்காண்டாமா. 2 கொஞ்சம் குட்டி குட்டியா கோழிக்கா சைஸ்ல உருண்டையா பிடிச்சி போண்டாவை செய்யுங்க. வாங்க போய் கொஞ்சம் ஒரு 2 போண்டாவை போட்டு உருட்டி எடுத்து தின்னுட்டு காப்பியை குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தேன்னா கூப்பிடாது போல இருக்கு. வா பொம்பளை போவோம், போய் நீங்க உருட்டி போடுங்க, நான் எண்ணெயில இருந்து எடுக்கேன். இவனு வா, நமக்கு வடை சுட்டிய வேலை இருக்கு. ஐயே என்ன சரசக்கா முன்னாடி இவா போய்கிட்டு இருக்கா? எல்லாம் நில்லு, இவகிட்ட வடை போட போறேன்னு சொன்னது தப்பா உள்ள போச்சு. ஏ பெரிய பொண்ணு நீயும் வா. இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க போங்க, நான் வீட்டுக்கு போறேன். அட வாம்மா, அவளுக்கு கொடுக்கணும் உனக்கு தரமுட்டானா. வா வா.